ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஓவரால் கோர்ஸ்ல இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அதுல வந்து இன்னும் ஒரு பார்ட் மட்டும் நம்ம இன்னும் பார்க்காம இருக்கோம். விச் மீன்ஸ் அதை பத்தி இன்னும் நம்ம லேர்ன் பண்ணவே இல்லை. ஸோ நம்மளோட பேக் எண்ட் அதாவது நோட் ஜேஎஸ். ஸோ நோட் ஜேஎஸ்ஸும் MySQL நம்மளோட டேட்டாபேஸ். ஸோ அதுதான் வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம். ஸோ MySQL டேட்டாபேஸையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது, நோட்.js மூலிமா எப்படி டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி வரி எழுதி டேட்டாஸை எப்படி நோட்.jsல கெட் பண்ணுறது. ஸோ நம்ம நோட்.jsல டேட்டாவை கெட் பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட் அண்ட் கூட நம்ம நோட்.jsஐ கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ அந்த டேட்டாவை நம்ம ஃப்ரண்ட் எண்டு கனெக்ட் பண்ணியும் ஃப்ரண்ட் எண்ட் மூலிமா தான் ஒரு யூசருக்கு அந்த டேட்டாவை நம்ம யூஐயில் ஷோ பண்ண முடியும். ஸோ இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஆங்குலர் நோட் கனெக்ஷன் பண்ணியாச்சு. பட் ஆனால் நோட் அண்ட் MySQL கனெக்ஷன் இன்னும் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ நம்ம MySQL வந்து ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே வந்து MySQL ஒர்க் பெஞ்சை இன்ஸ்டால் பண்ணி அதில் டேபிள்ஸ் டேட்டாபேஸ் இது எல்லாமே கிரியேட் பண்ணி வரி எழுதி ரன் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்மளால வந்து MySQL கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேயே நம்மளால குவரியும் எழுத முடியும். நம்மளோட ஒர்க் பெஞ்சில் எப்படிலாம் குவரி எழுதி நம்மளோட அவுட்புட்டை வந்து பார்த்தோமோ ரிசல்ட்டை, ஸோ சேம் நம்மளால கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுவும் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் உங்க எல்லாருக்கும் அந்த MySQL ஒர்க் பெஞ்ச் நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து அந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற ரூட் யூசரா லாகின் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்கும் அந்த பாஸ்வேர்டு ஞாபகம் இருக்கா? ஸோ நான் எங்க சொல்றேன் அப்படின்னா, MySQL ஒர்க் பெஞ்ச்ல இங்க வந்து இந்த லோக்கல் இன்ஸ்டன்ஸ் ரூட் யூசரா லாகின் பண்ணும்போது பை டிஃபால்ட் இப்போ நான் கிளிக் பண்ண உள்ள போயிடும். ஏன்னா என்னோட பாஸ்வேர்ட் சேவ்ல இருக்கு. நீங்களும் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த பாஸ்வேர்ட் நமக்கு தெரியும். ஸோ உங்க எல்லாருக்கும் அந்த பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்கா? நீங்க செட் பண்ண பாஸ்வேர்ட். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, யாருக்கெல்லாம் ஞாபகம் இல்லை? அப்படி உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நம்ம அதை ரீசெட் பண்ணலாம். மேபி ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல. மேபி ஞாபகம் இருந்தா ஃபைன், நீங்களும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் அதை ரீசெட் பண்ண முடியும். சரி, நான் அதுவும் சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஞாபகம் இருக்கா? மகாலட்சுமி சம்வேர் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே. மற்றவங்களுக்குலாம் ஓகே ஞாபகம் இல்லை. ஓகே. பட் ஆனால் இந்த ஒர்க் பெஞ்ச் வந்து உங்களுக்கு லாகின் ஆகுது கரெக்டா? விச் மீன்ஸ் இப்போ நான் ஒர்க் பெஞ்சை சும்மா ஓப்பன் பண்ணிட்டு இந்த லோக்கல் இன்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணேன் அப்படின்னா உள்ள லாகின் ஆகுதா? உள்ள போகுதா? இந்த மாதிரி உள்ள போகுமா? எஸ் சார். ஓகே. தென் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே. ஸோ மேபி அதுக்கான கமெண்ட் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எப்படின்னா இந்த மாதிரி ஒரு இந்த ஷீட்டுன்னு தான் இல்லை, நான் இப்போதைக்கு ஒரு சீக்வல் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பட் இது நம்ம ஆல்ரெடி நம்ம டேபிளில் கிரியேட் பண்ண அந்த ஃபைலு.
பட் ஏதாவது ஒரு சீக்வல் ஃபைல் நம்ம ஒரு சீக்வல் ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு query பண்ணுறதுக்கான ஒரு ஷீட் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளால வந்து ஒரு பாஸ்வேர்டை அப்டேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான அந்த ஒரு query அது ஒரு கமாண்ட் மாதிரி query. ஸோ அதுக்கான கமாண்ட் என்னன்னா ஆல்டர் யூசர் உங்களோட யூசர் நேம். ஸோ நீங்கள் எல்லாருமே ஐ திங்க் எல்லாரும் ரூட் யூசராக வச்சுருப்பீங்க. ஸோ ரூட் போட்டுக்கலாம். அடுத்து வந்து அட்டு நம்ம லோக்கல் ஹோஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட். ஸோ அடுத்து வந்து ஐடென்டிஃபை ஃபைல் இங்கே உங்களோட பாஸ்வேர்டு. ஸோ என்ன பாஸ்வேர்டு வேணுமோ போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரு கமெண்ட். ஓகே, ஒரு query. ஸோ இதை நீங்கள் இந்த நியூ பாஸ்வேர்டுன்ற இடத்துல உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை நீங்கள் போட்டு ஜஸ்ட் ரன் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகிடும், உங்களுக்கு பாஸ்வேர்டும் ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கமெண்ட். இதுக்கு இன்னொரு கமெண்டும் நம்ம போடணும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம இந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றது இல்லை வந்து ஒரு கிராண்ட் டேபிள்ஸ்ல ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்றோம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேட்டாவை நம்ம இன்செர்ட் பண்றோம், இல்லைன்னா வந்து ஒரு டேட்டாவை அப்டேட் பண்றோம், டெலீட் பண்றோம், சம்திங் ஏதாவது ஒரு கிராண்ட் லெவல்ல இருக்க டேபிள்ல நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம அடுத்த பண்ணக்கூடிய எல்லா ப்ராசஸ்க்கும் அது வந்து அப்டேட்டடாக இருக்கணும். ஸோ நான் இப்போ இங்கே பாஸ்வேர்ட் மாத்துறேன்னா இந்த பாஸ்வேர்ட் நான் வேற எங்கே ஆக்சஸ் பண்ணாலும் இந்த நியூ பாஸ்வேர்ட் தான் எடுத்துக்கணும், ஓல்டு பாஸ்வேர்ட் எடுத்துக்கூடாது. விச் மீன்ஸ் நம்மளோட MySQL சர்வரை ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு query இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா ப்ளஸ் ப்ரிவிலேஜ். ஸோ இதுதான் அந்த கமெண்ட். ஓகேவா? இந்த query. ஸோ இது ரெண்டும் தான் வந்து நமக்கு ஒரு பாஸ்வேர்டை ரீசெட் பண்றது ப்ளஸ் அதை சிஸ்டம்க்கு இண்டிகேட் பண்றதுக்கான ஒரு ஓகேவா? ஸோ நம்ம இப்படி உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க யாருக்காவது பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணி சம்திங் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அது எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? மேபி நான் என்னோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியும், பட் எனிவே நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், 001 ஸோ நான் இந்த மாதிரி என்னோட பாஸ்வேர்டை மாற்ற போகிறேன். ஓகே, ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே ரன் ஆகிடுச்சு, விச் மீன்ஸ் என்னோட பாஸ்வேர்டு இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ சிஸ்டம் டிடெக்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த ஒரு கமெண்டை ரன் பண்ணுறேன். ஸோ இதுவும் ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னோட பாஸ்வேர்டு இதுதான், AK001 இந்த எக்ஸ்லமெட்ரி சிம்பல். ஓகேவா? நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக இங்கேருந்து வந்தேன்னா எனக்கு மறுபடியும் இந்த நியூ பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் என்னோட பாஸ்வேர்டு இங்கே சேஞ்ச் பண்ணிட்டேன். கரெக்டாக என்னோட ஓல்டு பாஸ்வேர்ட் தான் சேமில் இருக்கு. இப்போ நான் ஒரு நியூ பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அந்த பாஸ்வேர்டை இங்கே ஸ்டோர் பண்ணாமல் இருக்கு இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ். ஸோ அதை இங்கே நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். போட்டுட்டு ஜஸ்ட் சேவ் பாஸ்வேர்டு உங்களால் திரும்பிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே லாகின் ஆகிடும். ஸோ என்னோட பாஸ்வேர்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆல்சோ அந்த பாஸ்வேர்டை என்னோட MySQL நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கமெண்ட் நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து ஏன்னா இப்போ இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா தான் நம்மளால வந்து நம்மளோட MySQL டேட்டா பேஸை நோடு கூட கனெக்ட் பண்ண முடியும். ஆல்சோ CMDயும் நம்மளால கனெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ
அதனால இந்த பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணி வச்சுக்கோங்க இன்கேஸ் நீங்க மறந்துட்டீங்கன்னா, இல்லைன்னா எங்கேயாவது நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கமெண்ட் ப்ராம்ப்ட்ல எப்படி வந்து MySQL லாகின் பண்ணிட்டு எப்படி query ரைட் பண்றது, அண்ட் ஆல்சோ டேட்டா பேஸ்ல எப்படி யூஸ் பண்றது, அண்ட் டேபிள்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி லிஸ்ட்ல எப்படி பார்க்கறது. ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே கமெண்ட் ப்ராம்ப்ட்ல பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட சிஸ்டம்ல MySQL இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் இப்படி MySQL அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு MySQL இருக்கு அப்படின்னு காட்டும். ஓகேவா? எனக்கு இங்க சம் எரர் அடிக்குது. ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் இது உங்களுக்கு காட்டணும்னு தான் நான் என்னோட இதை போய் ரிமூவ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எரர் அடிக்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ MySQL அப்படின்னு போட்டிங்கன்னா ஈவன் நீங்க MySQL இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும், ஏன்னா இப்போ என்னோட சிஸ்டம்ல இந்த MySQL இன்ஸ்டால்ல தான் இருக்கு. அதனாலதான் எனக்கு இந்த MySQL ஒர்க் பெஞ்சே ஓப்பன் ஆகுது. கரெக்டுங்களா? பட் ஸ்டில் என்னோட கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்குது MySQL. ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்மளோட சிஸ்டம்க்குன்னு சொல்லிட்டு சில சிஸ்டம் வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ல சிஸ்டம் வேரியபிளா இந்த MySQLோட பாத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சா மட்டும்தான் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து MySQL டிடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்க சர்ச்க்கு போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்ற மாதிரி சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சும்மா சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே இது என்னோட விண்டோஸ் 11 மேபி நீங்கள் வேற ஏதாவது விண்டோஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அங்கே வேற மாதிரி இருக்கலாம். பட் எனிவே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் ஒன்றா தான் இருக்கு. பட் அது சர்ச் பண்ணுற இடம் இல்லை அது லொக்கேட் ஆகிருக்க அந்த பாத் மேபி சேஞ்ச் ஆகலாம். ஸோ ஜஸ்ட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இங்கே இந்த பாத் இந்த சிஸ்டம் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு செக்ஷன்ல பாத்துன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி எடிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க நியூ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட MySQLோட அந்த ஃபைலை வந்து லொக்கேட் பண்ணணும். ஸோ அது என்ன ஃபைல் எங்க இருக்கும், அதோட பாத் என்ன, எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன அப்படின்னா உங்களோட சிஸ்டம் அந்த சி டிரைவ் இருக்குல்ல, சிஸ்டம்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டிரைவ், அதுல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். பை டிஃபால்ட் நீங்க என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்றீங்களோ அது எல்லாமே அங்க போயிட்டு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ள நீங்க MySQL இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா MySQL அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதுக்குள்ள போயிட்டோங்க. அதுல ஒர்க் பெஞ்சும் இருக்கும், சர்வர் இருக்கும். நமக்கு சர்வர் தான் தேவை. ஸோ சர்வருக்குள்ளேயும் போயிட்டலாம். இதுல இந்த பின் ஃபைலை லொக்கேட் பண்ணணும், இந்த பின் ஃபோல்டர். ஸோ இதுதான் எக்ஸாக்ட் பாத் நம்ம அங்க கொடுக்க போறது. ஓகேவா? ஸோ இந்த பாத்து தான் நீங்க கரெக்டாக கொடுக்கணும். ஆல்சோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். என்னோடது 9.1, மேபி உங்களோடது நீங்க கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு லொக்கேஷனை நம்ம அங்க பாத்துல லொக்கேட் பண்ணணும். ஓகேங்களா? இங்க போயிட்டு ஸோ சி டிரைவ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அதில் MySQL அண்ட் தென் MySQL சர்வர் 9.1, தென் அதில் பின் ஃபோல்டர். ஸோ இந்த பார்த்துலாம் இதை இங்கே ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. தென் ஓகே ஓகே. ஸோ இதெல்லாமே ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த ஒரு பாத் வந்து செட் ஆகிருக்கும். நவ் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க அப்படியே ட்ரை பண்ணீங்கன்னா அது டிடெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுங்க நியூவா. ஸோ இப்போ MySQL அப்படின்னு போட்டீங்கன்னா எனக்கு இங்க வந்து ஆக்சஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வருது. ஏன்னா நான் என்னோட ஒரு ஹோஸ்ட்டுக்கு, ஐ மீன் நான் யூஸ் பண்ற அந்த லோக்கல் ஹோஸ்ட்
ஆல்சோ ரூட் யூஸருக்கு நான் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கேன் கரெக்டாக. ஸோ அப்போ நான் பாஸ்வேர்ட் போட்டு தான் என்னால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அதை எப்படி பாஸ்வேர்ட் போட்டு அக்சஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா MySQL ஹைஃபன் யூன்றது யூசரை மீன் பண்ணும். ஸோ என்னோட யூசர் என்னன்னா ரூட். அடுத்தது ஹைஃபன் பி அப்படின்னா பாஸ்வேர்டு. ஸோ நான் பாஸ்வேர்டு இப்போ கொடுக்கணும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு MySQL என்னோட யூசர் நேம் வந்து ரூட்டு, பாஸ்வேர்டு நான் கொடுக்க போகிறேன். இதை மட்டும் கொடுத்து ஜஸ்ட் என்டர் அடிச்சதுன்னா அதுவே பாஸ்வேர்ட் கேள்வி, என்டர் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் ஆல்ரெடி வந்து செட் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களோட ரூட் யூசருக்கு ஒரு பாஸ்வேர்ட், அதை போடலாம். தெரிஞ்சிருந்தா அதை போடலாம். இல்லை நீங்கள் ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஐ மீன் நம்ம இப்போ பார்த்தோம்ல ஒரு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை இங்கே போடுறது. ஓகேவா? ஸோ நான் என்னோட பாஸ்வேர்டை எனக்கு போடுறேன். ஸோ நான் போட்டுட்டு என்டர் அடிச்சேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா MySQL சர்வருக்குள்ள என்டர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட் என்னோட கமெண்ட் ப்ராம்ப்ட் இப்படி தான் இருக்கு. ஆக்சுவலி என்னோட ரூட் பார்த்தீங்களோ அதோட யூசர் பார்த்தீங்களோ அதை தான் போட்டிருக்கு. பட் நான் MySQL சர்வருக்குள்ள என்டர் ஆயிட்டேன்னா எனக்கு இந்த MySQL அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் கமாண்ட் வந்து நம்மளோட ஒர்க் பெஞ்சில் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், டேட்டா பேஸை பார்க்கணும்னா நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், எவ்வளோ டேட்டா பேஸ் இருக்கு, என்னென்ன டேட்டா பேஸ் இருக்கு அப்படின்றதுக்கு ஷோ டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேசஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டேட்டா பேசஸ் என்னென்ன அப்படின்றது இங்கே வந்துருச்சு. ஸோ என்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் MyDB, MySQL. ஸோ அதில் எனக்கு இங்கே ROI டேட்டா பேஸ் அப்படின்றது நம்மளோட டேட்டா பேஸ். ஸோ விச் மீன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டேட்டா பேஸும் இங்கே என்னென்ன டேட்டா பேஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு இங்கே லிஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து இப்போ ஒரு டேட்டா பேஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணோம்னா யூஸ் அந்த டேட்டா பேஸோட நேம் ROI அண்டர்ஸ்கோர் டேட்டா பேஸ். ஸோ இப்போ டேட்டா பேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் நான் அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த டேட்டா பேஸில் இருக்க டேபிள்ஸை பார்க்கணும்னா சேம் ஷோ டேபிள்ஸ். இங்கே எனக்கு நான் என்னென்ன டேபிள்ஸ்லாம் வச்சிருக்கணும் அது எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ நான் ஒரு டேபிளில் இருக்க ஸ்கீமாஸை பார்க்கணும், அதாவது அந்த டேபிளில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் எப்படி பண்ணுவோம், செலக்ட் சும்மா ஒரு டேட்டாவை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸ்டார்ட் ஃப்ரம் சும்மா ஸ்டாஃப். இப்போ அந்த டேட்டாவோட அந்த டேபிளில் இருக்க இது ஒரு குவரி ஆக்சுவலி கரெக்டா. ஜஸ்ட் இது அப்படியே நம்ம அந்த டேபிளில் என்னென்ன வேல்யூல இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் டவுன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு குவரி. அண்ட் ஆல்சோ இதில் வந்து அந்த ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டேபிளை கிரியேட் பண்ணிருக்கோம்ல, கிரியேட் டேபிள் அந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படின்றது. ஸோ அந்த டேட்டாவும் நம்மளால அங்கே பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கும் சேம் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோமோ அதே கமெண்ட் தான். ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம ரன் பண்ணிருக்கிறது ஒரு வழி செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டாஃப். ஸோ ஸ்டாஃப் டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவும் எனக்கு இங்கே லிஸ்ட் டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து வேற ஏதாவது ஒரு குவரியை ரன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள், ஸோ இங்கே வந்து ஒரு குவரி இருக்கு. ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி இது நம்ம ஆல்ரெடி எழுதுனது அந்த கொஸ்டின்ஸ்க்காக ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு அதை அப்படியே இங்கே வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அடிச்சிட்டு அப்படின்னா இந்த குவரிக்கான ரிசல்ட் வந்து இங்கே நமக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்ல போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம MySQL ஒர்க் பெஞ்சில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்மளால இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லையும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா எப்படி இந்த என்விரான்மெண்ட் ஃபைல் செட் பண்ணுறது அண்ட் தென் எப்படி லாகின் பண்ணுறது, ஸோ அதில் எப்படி கமெண்ட்ஸ்லாம் ரன் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே
ஓகே. ஸோ இந்த டாபிக் ஆல்ரெடி எடுத்தாங்களா இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆல்ரெடி இந்த டாபிக் கவர் பண்ணியாச்சா? ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு என்விரான்மெண்ட் ஃபைலை செட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்சோ பவர் செல்லில் கூட நீங்கள் அதை அக்சஸ் பண்ணலாம். ஐ மீன் விண்டோஸோட பவர் செல்லில். அண்ட் இதில் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கு, நான் எப்படி இந்த MySQL விட்டு வெளியே வருது? ஏன்னா இது ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் கரெக்டாக. ஸோ அப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நான் வந்து இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை வந்து Ctrl+C கொடுத்தாலும் வெளியே வந்துடும். பட் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் இருக்கு, ஜஸ்ட் எக்ஸிட் அப்படின்னு கொடுத்தா வந்து அவ்வளோதான். எக்ஸிட்னு கொடுத்தேன்னா இந்த ஒரு சர்வரை விட்டு இது வெளியே வந்துடும். ஓகே, நான் மறுபடியும் இதுக்குள்ளே போகணும்னா சேம் அந்த MySQL எப்படி இந்த கமெண்ட் கூட நான் அனுப்புகிறேன். யூஸ் பண்ணி ஓகே. ஸோ இப்போ நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்ல என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இதில் நீங்கள் என்ன query வேணால் ரன் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஒர்க் பெஞ்சில் என்னெல்லாம் பண்ணமோ அது எல்லாமே இங்கே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எதுவுமே கிடையாது. பட் என்னன்னா அங்கே வந்து ஒரு யூஐயாக பார்ப்போம். இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ஒரு இந்த மாதிரி டேபிளில் தான் பார்ப்போம். ஸோ அது ஒன்று தான் அந்த டிஃப்ரென்ஸ். ப்ளஸ் அங்கே வந்து அந்த ஒரு ஆட்டோ ஃபில், சில எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அதெல்லாமே நிறைய இருக்கு. பட் இங்கே வந்து ஒரு நார்மலி வியூ வந்து ஓகேவா. அண்ட் இப்போ இன்னொரு விஷயம் கொஞ்சம் நியூவா கற்றுக்கலாம், மேபி யூஸ் ஆகலாம் உங்களுக்கு. இப்போ இங்கே வந்து நம்ம ரூட் யூசர் யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக. நம்ம இங்கே இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரூட் யூசர். இல்லை எனக்கு இப்போ வந்து ஒரு ரூட் யூசர் வேணாம், நான் வந்து புதுசாக ஒரு யூசரை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். புதுசாக நான் எனக்கு வந்து ரூட் யூசர் இல்லாமல் என் பேரில் இல்லை நான் நினைக்கிற ஒரு பேரில் ஒரு யூசரை வந்து நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ அதை எப்படி பண்ணுறது? அண்ட் ஆல்சோ அந்த யூசருக்கு டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறது? அண்ட் என்னோட இப்போ அதாவது ரூட் யூசர் டேட்டா பேஸில் இப்போ என்னோட ரூட் யூசர் டேட்டா பேஸில் நிறைய டேபிள்ஸ், நிறைய டேட்டா பேஸஸ் இருக்கு கரெக்டாக. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அந்த டேட்டா பேஸை எப்படி அந்த ஒரு நான் நியூவாக கிரியேட் பண்ணுற யூசருக்கு ஷேர் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரூட் யூஸராக ஃபஸ்ட் லாகின் பண்ணிக்கணும். இதை நீங்கள் அங்கே கூட பண்ணலாம் ஒர்க் பெஞ்சில், பட் இன்னைக்கு நான் இங்கே பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் வந்து லாகின் பண்ணிட்டேன், சர்வர்க்குள்ளே என்டர் ஆகிட்டேன். ஸோ இப்போ ஒரு யூஸரை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கமாண்ட் வந்து கிரியேட் யூசர், அந்த யூசரோட நேம் கொடுத்து ஓகேவா, சிங்கிள் கோர்ஸில் யூசரோட நேம். மேபி நான் வந்து என்னோட நேமே கொடுத்துருக்கேன், அது ஓகேவா. ஸோ அடுத்தது கோர்ஸ் செலுத்தவி வந்துட்டு அடுத்து இப்போ இதில் நம்ம லோக்கல் ஹோஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட். அடுத்து வந்து ஐடென்டிஃபை என்னோட அந்த பாஸ்வேர்ட், ஐ மீன் இந்த மினி யூசருக்கான பாஸ்வேர்ட். மேபி என்ன பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு யூசர் நேம் ஆல்ரெடி இருக்கு. மேபி வேற யூசர் கிரியேட் பண்ணுறேன், வேற யூசர் நேம் கிரியேட் பண்ணுறேன். சும்மா ஒரு பாஸ்வேர்டு வந்து சொல்லுங்க சார். கிரியேட் யூசர், ஐடென்டிஃபைட் இதெல்லாம் கேப்ஸ்ல தான் இருக்கணுமா சார்? இது மஸ்டா சார்? இல்ல ஸ்மால்லி போட்டுக்கலாம், அது கேப்ஸ்லாம் இருக்கணும். இல்லை
நம்ம ஸ்மால்ல போட்டாலும் ஓகே அது சார். ஒர்க் ஆகும். இந்த மாதிரி போடலாம் பார்க்கலாம். ஸோ 001 ஸோ இதுதான் வந்து ஒரு நியூ யூசரை கிரியேட் பண்றதுக்கான கம்பி. ஓகேவா? ஸோ நான் கிரியேட் பண்ண போற அந்த யூசரோட நேம் வந்து ரகு. எங்க கிரியேட் பண்ண போறேன்னா ஐ மீன் ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு அப்படின்னா ரகு 001 அண்ட் அந்த எக்ஸ்ட்ரா மெட்ரிக் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணனா சம் சின்டாக்ஸ். சிம்பிள் கோர்ஸ் தெரிஞ்சு டபுள் கோர்ஸ் ரகு 001 சொல்லுங்க. சார் நம்ம இங்க ஆல்டர் கமாண்ட்ல பை யூஸ் பண்ணிருக்கோம் சார். அப்ப அதுலயும் பை யூஸ் பண்ணுமா சார்? யார் ஸோ இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட யூசரை கிரியேட் பண்ணிட்டேன். ஆல்சோ நம்ம அந்த ப்ரிவிலேஜ் அதுவும் நீங்க போடணும். ஏன்னா நான் வந்து ஒரு யூசரை கிரியேட் பண்ணதுனால அது சிஸ்டம்க்கு சொல்லணும். ஸோ இந்த ப்ரிவிலேஜும் மரணி பண்ணி ஸோ இப்போ ஒரு யூசரை கிரியேட் பண்ணிச்சு. ஐ மீன் ரகு அப்படிங்கிற ஒரு யூசர். இப்போ அந்த யூசருக்கு நான் வந்து ரூட் யூசர்ல இருக்க ஒரு டேட்டா பேஸ்க்கு, அதாவது என்னோட டேட்டா பேஸ் இங்க வந்து ஆர்ஒய் டேட்டா பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த டேட்டா பேஸை நான் வந்து ரகு அப்படிங்கிற அந்த யூசருக்கு ஆக்சஸ் கொடுப்பேன். ஸோ அதை எப்படி கொடுக்குறது, அண்ட் ஆல்சோ அந்த கொடுத்த ஆக்சஸை நம்மளால மறுபடியும் கேன்சல் பண்ணவும் முடியும், எடுக்கவும் முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கலாம் அண்ட் தென் அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணும். ஸோ ஒரு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு டேட்டா பேஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஆல் privileges நம்மளோட இந்த டேட்டா பேஸ் ஆர்ஒய் அண்டர்ஸ்கோர் டேட்டா பேஸ் டாட் ஸ்டார்ட். நான் என்னோட டேட்டா பேஸ் ஃபுல்லாக ஆக்சஸ் கொடுக்க போகிறேன். ஸோ டு எந்த யூசர் அப்படின்னு சொல்லணும். ஸோ விச் மீன்ஸ் என்னோட யூசர் நேம் ரகு at the local host. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ரகுன்ற யூசருக்கு ஆர்ஒய் டேட்டா பேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டா பேஸ்க்கு மட்டும் நான் வந்து ஆக்சஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் இது கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. ஆல்சோ நம்ம வந்து அந்த ப்ரிவிலேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு யூசரை கிரியேட் பண்ணிட்டோம், அவங்களுக்கு ஆக்சஸும் கொடுத்துட்டோம். இப்போ அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாமா? நான் வந்து இப்போ ஜஸ்ட் ரூட் யூசருக்கு வெளியே வந்துட்டேன். இப்போ நான் ரகு யூசரா லாகின் பண்ண போறேன். ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த ரூட்டுக்கு பதிலாக
ரகு அப்படின்னு கொடுத்துட்டு இப்படி கொடுத்தேன்னா இப்போ ரகு யூசருக்கு நான் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் அந்த பாஸ்வேர்ட் தான் நான் இங்கே என்டர் பண்ணுறேன். ஸோ ரகு 001. ஓகே, ஸோ நான் இப்போ ரகு அப்படிங்கிற அந்த யூசராக உள்ள என்டர் ஆகிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்த டேட்டா பேஸ்க்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ ஷோ டேட்டா பேஸ் இங்க பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்க 2 டேட்டா பேஸ் பை டிஃபால்ட் இது ரெண்டும் எல்லா யூசருக்கும் இருக்கும். எக்ஸ்ட்ரா நான் ஓனாக கிரியேட் பண்ணது ஒரு 2 டேட்டா பேஸ் நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். இந்த ஆர்ஒய் டேட்டா பேஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்ஒய் ஸ்கூல் டிவி அப்படிங்கிறதா என்னோட ஓனாக இருக்க நான் கிரியேட் பண்ண டேட்டா பேஸ், ரூட்டுக்கு இருக்க டேட்டா பேஸ். இதில் நான் அந்த ஆர்ஒய் டேட்டா பேஸ்க்கு மட்டும் தான் ஆக்சஸ் கொடுத்தேன். கரெக்டுங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரகுன்ற யூசரை நான் லாகின் பண்ணும்போது ஆர்ஒய் அண்டர்ஸ்கோர் டேட்டா பேஸ்ன்ற அந்த டேட்டா பேஸ்க்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ இந்த டேட்டா பேஸை என்னால் யூஸ் பண்ண முடியும். ஐ மீன் ரகுன்ற யூசரால். ஆல்சோ அந்த மாதிரி என்னால் எல்லா குவரியும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இங்கே. அப்படிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு யூசரை கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு நம்ம வேணும்னா ஒரு பர்டிகுலர் டேட்டா பேஸை மட்டும் நம்மளால வந்து ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இப்போ இந்த யூசர் அந்த டிபிக்கு ஆக்சஸ் இருக்கா? விச் மீன்ஸ் இப்போ நம்ம இந்த ஆர்ஒய் டேட்டா பேஸ்க்கு நம்ம இங்கே ஆக்சஸ் கொடுத்தோமா, அப்போ இந்த ரூட் யூசரோட கொலாபரேட்டட் யூசர் யார் யாரெல்லாம் வேற யூசர்ஸ்லாம் இந்த ஒரு லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற இதில் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க அப்படின்றது இங்கே ஒர்க் பெஞ்சில் எப்படி பார்க்கறது அப்படின்னா, எப்பயும் போல இங்கே உள்ள வந்துட்டு சர்வரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து யூசர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே அது எல்லாமே லிஸ்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணால் ரகு வந்திருக்கா. ஸோ ரகு லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ நான் இது ஆல்ரெடி நான் இது கிரியேட் பண்ணது அருண்குமார் ஸ்கோர் போட்டு லோக்கல் ஹோஸ்டில் ரூட் பை டிஃபால்ட் இதெல்லாம் மற்றதெல்லாம் ஆல்ரெடி இருக்க பை டிஃபால்ட்டாக இருக்க யூசஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பர்ஃபெக்டாக கிரியேட் ஆகிருக்கா, ஒர்க் பெஞ்ச்லையும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து இப்போ நம்ம இங்கே ஆக்சஸ் கொடுத்தோம், அந்த ஆக்சஸை எப்படி எடுக்கிறது? ஸோ அது எப்படி பார்க்கலாம். அதுக்கு ஜஸ்ட் சிம்பிள் கமெண்ட் ரிவோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஓகே, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரூட் யூஸராக லாகின் பண்ணணும். அப்போ இதை வந்து நான் இதை வந்து இதை விட்டேன். பாஸ்வேர்டு வந்து ஸோ இந்த ரிவோக் Okay, so the user view பண்ணுறதுக்கான கமெண்ட் இது உங்களோட யூசர் நேம் மாற்றிக்கொள்ளுங்க. யூசர் 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 இது வந்து யூசர் பாஸ்வேர்ட். ஸோ இப்போ நான் வந்து கொடுத்த ஆக்சஸை நான் வந்து எடுக்க போறேன். ஸோ சேம் நம்ம என்ன வந்து கிராண்ட்டுக்கு கொடுத்தோமோ, இப்போ நம்ம கிராண்ட் கமெண்ட் ரன் பண்ணோம்ல, கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ் ஆன் டேட்டாபேஸ் யாருக்கு அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் அதே கமெண்ட் தான். ஆனால்
இந்த கிராண்ட்டுக்கு பதிலாக ரிவோக். ஸோ ரிவோக் அப்படின்னு என்ன மீனிங்னா ஜஸ்ட் நான் கொடுத்த ஆக்சஸை மறுபடியும் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்டர் அடிச்சோம் அப்படின்னா ஓகே. ஸோ இந்த இடத்துல டூல் போடாம ரன்னிங் போடும். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ ஃப்ரம் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரன் ஆகிடும். டூக்கு பதிலாக ஃப்ரம் போடும், அவ்வளோதான். ரிவோக் போட்டு ஸோ அடுத்தது அந்த ப்ளஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து அந்த ரகு யூஸராக லாகின் பண்ணலாம், எனக்கு அந்த டேட்டா பேஸை காட்டுறாங்க. ஸோ ரகு பாஸ்வேர்டு இங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ அந்த டேட்டா பேஸை இங்கே காட்டுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ யூசர் எத்தனை யூசர் என்னாலும் கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம என்ன டேட்டா பேஸ் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டாக ஆக்சஸையும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளால ஒர்க் பைஸ்லையும் பண்ண முடியும், இங்கேயும் பண்ண முடியும். ஸோ ரெண்டு இடத்துல என்ன பண்ணாலும் அது ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் இங்கே போயிட்டு இந்த சர்வரில் போனேன்னா எனக்கு இந்த ரகுன்ற விஷயம் ஆல்ரெடி பண்ண அதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணா எனக்கு இங்கே காட்டாது. இந்த டேட்டா பேஸ், இந்த ஆர்ஒய் டேட்டா பேஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கான அக்சஸ் அங்கே காட்டாது. இங்கே இருக்கிறது ஆக்சுவலி நான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா யூஸரும் இருப்பாங்க. விச் மீன்ஸ் நான் இப்போ அந்த யூஸரை டெலீட் பண்ணல. கரெக்டா? நான் அந்த யூஸருக்கு இருக்க அக்சஸை தான் எடுத்துருக்கேன். ஸோ அதனால அந்த யூசர் அப்படின்ற நம்ம கிரியேட் பண்ணதுனால அந்த யூசர் இங்கே எப்படி இருந்துகிட்டே இருப்பாங்க அந்த யூசர் லிஸ்ட்ல. ஓகே, then let's move on. ஸோ இப்போ ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணா MySQL Node.js கூட சிம்பிளாக எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே. ஸோ MySQL நிறைய விதமாக கனெக்ட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் பேக்கேஜஸ் வந்து MySQLக்கே ரெண்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். மேபி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பேக்கேஜுக்கும் இன்னொரு பேக்கேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எதனால நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேக்கேஜை யூஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து ஆங்குலர் தேவையில்ல, ஆங்குலரில் கனெக்ட் பண்ண முடியாது. நம்ம இங்கே ஆங்குலர் நோட் அப்ளிகேஷன் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பை த கேஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பேக்கெண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயும் போல அந்த எக்ஸ்பிரஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி பேக்கெண்ட் செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம MySQL இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு கமாண்ட் சிம்பிள், ஜஸ்ட் வந்து npm ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கெண்டுக்குள்ள போயிட்டோம். பேக்கெண்டுக்கு தான் பண்ணுறோம். ஸோ MySQL இன்ஸ்டால் பண்ண கமாண்ட் வந்து npm install MySQL அவ்வளோ. ஸோ இந்த கமாண்ட் ஒரு நார்மல் பிளைன் MySQL இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட். ஸோ இப்போ MySQL வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நான் MySQL என்னோட நோட் கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ சிம்பிளாக AppJS வந்துட்டு இங்கே
எப்பயும் போல நம்ம ரெகுலர் போட்டு MySQL போடணும் ஃபர்ஸ்ட். ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் MySQL equal to network MySQL. ஓகேவா? ஸோ நம்ம MySQL இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ MySQL நம்ம இங்கே போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணணும். அதாவது டிபிக்கான கனெக்ஷனை கிரியேட் பண்ணணும் இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஜஸ்ட் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். MySQL dot create connection. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து MySQL கனெக்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மெத்தட். MySQL இருக்க ஒரு மெத்தட். ஓகே. ஸோ இதுக்குள்ள நம்ம என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் கொடுக்கணும். நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட். கரெக்டா? ஸோ ஹோஸ்ட் கொடுத்தாச்சு. அடுத்தது நம்மளோட யூசர், நம்மளோட பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் எந்த டேட்டா பேஸை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம், இது எல்லாமே கொடுக்கணும். ஓகே. ஸோ நான் வந்து யூசர் வந்து ரூட் யூசர், பாஸ்வேர்டு வந்து நான் ரூட் யூசருக்கு இந்த பாஸ்வேர்டு தான் செட் பண்ணேன். ஸோ அந்த பாஸ்வேர்டு இங்கே போட்டுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து என்னோட டேட்டா பேஸ், நான் என்ன டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண போகிறேன்னா டேட்டா பேஸ், இந்த டேட்டா பேஸை நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த 4 விஷயமும் நம்ம ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு தேவை. ஏன்னா இப்போ நம்ம ஒர்க் பெஞ்சுக்கு போனாலும் சரி, இல்லை கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போனாலும் சரி, இது எல்லாமே நம்ம போட்டு தான் உள்ளே போவோம். இந்த டேட்டா பேஸ் மட்டும் போட மாட்டோம், பட் இது 3 நம்ம போடுவோம். கரெக்டாக லாகின் பண்ணுறோம். பட் இங்கே போடுறது நமக்கு டேட்டா பேஸ் தேவைன்றதால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய டேட்டா பேஸ் இருக்கும், பட் எல்லா டேட்டா பேஸ் கூடயும் அட் அ டைமில் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் கூட தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால டேட்டா பேஸ் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. தென் நம்ம கனெக்ஷனை மேட் பண்ணணும். ஸோ இங்கே கனெக்ட். ஸோ இதில் ஜஸ்ட் நான் வந்து எரர் ஹேண்ட்லிங்காக சும்மா போட்டுக்கிறேன். எரர் இன்கேஸ் ஏதாவது எரர் வந்தால் அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்குதான். எரர் வந்தால் கன்சோலில் எரர் இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் லாகில் கனெக்டட் டு டேட்டாபேஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது டிபி கூட கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். அடுத்தது ஒரு சின்னதாக ஒரு சென்ட் பாயிண்ட் எழுதி அதில் வரி எழுதலாம். ஓகேவா? சேவ் பண்ணிட்டு போயிட்டு ஸ்டார்ட் எப்பயும் போல பேக் டைம் ஸ்டார்ட் பண்ணுற பண்ணி. ஸோ ஓகே. ஸோ இது ஆக்சுவலி வெறும் MySQL வச்சு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட கிளைண்ட் வந்து ஐ மீன் இந்த MySQL வெர்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல MySQL வெர்ஷன் இருக்கும். ஸோ இந்த வெர்ஷன் கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன். ஸோ அது வந்து நம்மளோட இதை சப்போர்ட் பண்ண மாட்டேன். மேபி நம்ம வந்து நம்மளோட நோட் பேக்கேஜஸையும் டவுன்கிரேட் பண்ணால் இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? பட் ஆனால் இந்த டேட்டா பேஸும் கிரியேட் ஆகும் MySQL வச்சும், பிளைன் MySQL வச்சும் நம்மளால பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளோட வெர்ஷன் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கு. ஐ மீன் நியூ வெர்ஷன் நம்ம நோட் யூஸ் பண்ணுறோம் இந்த இதில். ஸோ அப்போ அதுக்கு வந்து எப்படி
பண்ணணும். என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு இப்போ நியூவரா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னா, MySQL 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேவா? MySQL உங்களோட நோட் டவுன்கிரேடா இருந்தால் அது சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட வந்து லேட்டஸ்ட் அப்படின்றதுனால அது சப்போர்ட் பண்ண மாட்டேது. நீங்க MySQL 2 யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் நான் இங்கே போயிட்டு MySQL 2 இந்த இடத்துல சேம் கான்ஃபிகரேஷன் தான். ஓகேவா? ஸோ எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. ஆஸ் யூஸ்வல் ஹோஸ்ட், யூசர், பாஸ்வேர்ட் எல்லாம் அப்படியே பிடிக்கணும். இங்கேயும் வந்து இந்த கனெக்ஷனை இந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் வந்து இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிட்டு ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்டட் டு த டேட்டாபேஸ். ஸோ விச் மீன்ஸ் என்னோட டிபி வந்து இப்போ MySQL கூட சிங்க்ல. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எண்ட் பாயிண்ட் சும்மா ட்ரிகர் பண்ணி அதில் குவரி எழுதி சும்மா ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஸ்லாஷ் ஸ்டாஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்டாஃப் அதுக்கப்புறம் ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அப்படின்னா ஸ்டாஃப் டேபிள் ஆக்சஸ் பண்ணுறது தான், வேற இல்லை. ஸோ ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் கால்பேக் ஃபங்க்ஷன். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு குவரி எழுதி வச்சுக்கலாம். SQL query. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டார். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து இந்த குவரியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு இந்த டிபி டாட் குவரி ஆர் நம்மளோட குவரி இந்த SQL query-யை போடணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அது நம்ம இங்கே டேரக்டாக இங்கே எழுதலாம். ஜஸ்ட் ஒரு வேரியபிள் வச்சுட்டு பண்ணலாம். ஸோ எனிதிங் இஸ் ஃபைன். ஸோ SQL query அண்ட் தென் ஜஸ்ட் எரர் ஹேண்ட்லிங்காக இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் ஸ்டேட்டஸ். ஸோ இஃப் எரர் வந்துச்சுன்னா ஜஸ்ட் சம் கன்சோல் வந்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு டேட்டாபேஸ் வெரிஃபை ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் டாட் JSON. ஸோ நான் சின்னதாக ஒரு 10 பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு மறுபடியும் கட் பண்ணிட்டு டேட்டா பேக் எண்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ இந்த எண்ட் பாயிண்ட் ட்ரிகர் பண்ணேன்னா எனக்கு இந்த ஸ்டாஃப் அப்படிங்கிற டேபிளில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே வரணும். கரெக்டாக நான் போஸ்ட்மேனில் கூட ரன் பண்ணலாம். நான் ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த ஹோமில் ரன் பண்ணுறேன். லோக்கல் ஹோஸ்ட் பேக்கெண்ட் வந்து 3000 ஸ்லாஷ் ஸ்டார். அதான் நம்மளோட URL. ஸோ நான் இப்போ என்டர் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் டேபிளில் இருக்க அந்த ஸ்டாஃபோட எல்லா டேட்டாவும் இங்கே வந்துருச்சு ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் தான். விச் மீன்ஸ் நமக்கு நம்மளோட டேட்டாபேஸ் வந்து நோடில் அந்த எண்ட் பாயிண்ட் MySQL இருக்க டிபியில் டேட்டாபேஸ் டேபிளில் இருக்க டேட்டாவை எடுத்து வந்து கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துலயே நான் வந்து குவரியை மாற்றினேன் அப்படின்னா எனக்கு அந்த குவரிக்கான டேட்டாவை இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் ஒரு கொடி வச்சுருந்தோம், அந்த கொடியை போடணும். இந்த கொடி replace பண்ணிட்டோம்.
கோடில் கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்ணி இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். அந்த query ஐ மீன் அந்த ஃபில்டர் எல்லாமே அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி என்ன டேட்டா அவுட்புட் வருமோ அந்த டேட்டா மட்டும் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ சிம்பிளாக லைனாக ஒரு MySQL இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ புரியுதா எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம், அதுக்கு என்ன பேக்கேஜஸ் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ இந்த இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும். அது இல்லாமல் நம்மளால் கனெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால பாஸ்வேர்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாருக்கும் புரியுதா? இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே ஓகே. ஸோ இப்போ இதில் இந்த MySQL டூல்லேயே வந்து இன்னும் ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ இதே பேக்கேஜ் நீங்கள் MySQL 2 பேக்கேஜ் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த ப்ராமிஸ் அப்படின்னா வந்துட்டு அந்த அசிங்க் வைட் இருக்குல்ல. ஸோ நம்ம போடுவோம்ல ஒரு ஃபங்க்ஷனை அசிங்காக மாற்றி வைட் போட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு அந்த ஒரு லைன் ஆஃப் கோட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்ததெல்லாம் நடக்கணும் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதா இந்த ப்ராமிஸ். ஸோ இந்த MySQL நம்ம இந்த வெறும் MySQL 2 மட்டும் ப்ளைனாக MySQL 2 மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளால இந்த ப்ராமிஸை நம்ம ஓனாக கஷ்டமாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அசிங் போட்டு அதுக்கப்புறம் இந்த கால் பேக் அசிங்காக மாற்றி அதுக்கப்புறம் அதை வந்து வெயிட்டாக இங்கே மாற்றணும். பட் ஆனால் MySQL பை டிஃபால்ட் இந்த மாதிரி ப்ராமிஸ் அப்படின்றத ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி டிபியை வந்து கனெக்ட் பண்ண வச்சுக்க முடியும். ஆனால் இந்த ப்ராமிஸை யூஸ் பண்ணால் இந்த கனெக்ட் பண்ணுற இடத்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், வேற ஒரு மெத்தட் யூஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தட் அப்படின்னா இந்த ப்ராமிஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து போல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது நம்மளால கனெக்ஷனை கிரியேட் பண்ண முடியாது, கிரியேட் போல். ஸோ போல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், இன்னொரு மெத்தட். ஸோ இந்த போல் வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளோட இப்போ வந்து எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து நம்ம இங்க வந்து ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் வச்சிருக்கோம், ஒரே ஒரு கொரியை ரெக்வஸ்ட் பண்றது. ஃபார் அசம்ஷன் ஒரே நேரத்துல ஒரு 100 கொரி எக்ஸிக்யூட் ஆகுது. நம்ம கிட்ட ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல வந்து யூசர்ஸ் வந்து ஒரு 100 கொரியை பேரலி எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த டைம்ல நம்மளோட இந்த கனெக்ஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து அதை எஃபிஷியண்டா 1 by 1 எப்படி எக்ஸிக்யூட் பண்றது. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நம்மளால அந்த பிளைன் MySQL டூலை வச்சு பண்ண முடியாது. ஆனால் இந்த போல் கிரியேட் பண்ணி பண்றது மூலியமா நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணனா ஒரு ஸ்பேஸ் மாதிரி ஒரு போல் கிரியேட் பண்ணி வச்சுக்கோ, அதுக்குள்ள வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை லிஸ்ட் பண்ணி ஸோ அதை வந்து ஒன்று ஒன்றா ப்ராசஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லிமிட் வைக்கிறோன்னு வச்சுக்கலாம். இந்த டிபி ஐ மீன் அந்த ரெக்வஸ்ட் வர லிமிட் வந்து ஒரு 100 தான் அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட் வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். அப்போ 101 100 ரெக்வஸ்ட் வருது புதுசா அப்படின்னா அதை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுக்கணும். எப்போ இந்த 100 ரெக்வஸ்ட்ல ஏதாவது ஒன்று பாஸ் ஆகி இல்லை எக்ஸிக்யூட் ஆகி வெளியே போகல அவுட் புட்டா. ஸோ அப்போ அது ஒன்று வெளியே போயிடுச்சுன்னா இந்த போல் என்ன பண்ணுன்னா அந்த புதுசாக ஒரு ரெக்வஸ்ட் வந்து திருப்பி உள்ள போட்டு அதையும் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சில கண்ட்ரோல்ஸ், இவ்வளோ ரெக்வஸ்ட்டை வந்து என்னோட இந்த போல் வந்து ஹேண்டில் பண்ணும் அட் அ டைம்ல. அண்ட் அதே மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டுக்கும் நான் வந்து வெயிட்டிங் டைம் என்னால் செட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான அந்த
வெயிட்டிங் டைம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே நான் செட் பண்ணி இந்த கிரியேட் பொருளை வைக்க முடியும். ஆனால் அந்த கிரியேட் கனெக்ஷன் மெத்தடில் ஜஸ்ட் நம்மளால அதை பிளைனாக இந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண முடியும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிரியேட் போர்டில் நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம்னா வெயிட் ஃபார் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் நம்மளோட இந்த போல் வந்து இப்போ கிரியேட் ஆகிறதுக்கு இல்லை வந்து இந்த போல் வர ரெக்வஸ்ட் வந்து இந்த போலோட கனெக்ட் ஆகணும்ல. ஸோ அந்த கனெக்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அந்த கனெக்ஷனுக்கான ஒரு லிமிட் இருக்கு, இந்த போலுக்குள்ள என்ட்ராகிறதுக்கான ஒரு லிமிட். அந்த லிமிட் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 50 தான் நம்ம லிமிட் வச்சிருக்கோம், அந்த 50 லிமிட்டும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து வெயிட்டிங்ல இருக்கு மற்ற ரெக்வஸ்ட் எல்லாமே. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த ரெக்வஸ்ட்டை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கணுமா வைக்கக்கூடாது அப்படின்றத இந்த வெயிட் ஃபார் கனெக்ஷன். ஸோ அடுத்தது கனெக்ஷன் லிமிட். ஸோ இந்த கனெக்ஷன் லிமிட் தான் வந்து எவ்வளோ கனெக்ஷன்ஸ் பேரலி நம்மளால இந்த ஒரு போல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த கனெக்ஷன் லிமிட். இங்கே நான் வந்து 50 கொடுக்கலாம், 100 கொடுக்கலாம். பட் ஆனால் இதுக்குமே ஒரு மேக்ஸிமம் லிமிட் இருக்கு. 150 தான் ஹையஸ்ட். அதுக்கு மேலே இது வந்து ப்ராசஸ் பண்ணாது. ஸோ 150 வரைக்கும் பேரலி பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஒன்று முடிய வெயிட்டிங் லிஸ்ட்டை போட்டு அதை எடுத்து வந்து இன்னொரு கேஸ் என்னன்னா 151 வரைக்கும் வந்து ப்ராசஸ் பண்ணும். அந்த 51 வந்து யாருக்காருன்னா அது வந்து ஒரு ப்ரிவிலேஜ். அது யாருக்குன்னா அட்மின் லெவல்ல யாராவது ஒரு குவரி பண்றாங்க அப்படின்னா அந்த குவரிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு போல் வந்து ஒரு கனெக்ஷனா அது தனியா வச்சுக்கும். பட் ஒரு நார்மல் யூசர் லெவல்ல இருக்கவங்க யாராவது வந்து அக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா மேக்ஸிமம் 150. அதுதான் வந்து டிஃபால்ட் அந்த ரேஞ்சு. நம்ம இங்க செட் பண்ணிட்டோம்னா அதுதான் மேக்ஸிமம் லிமிட். 50னா 50 தான். ஸோ அந்த மாதிரி நம்மளால அந்த கனெக்ஷன் லிமிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது வந்து கியூ லிமிட். ஸோ இதுதான் வந்து இங்க நான் வெயிட் பண்ணணும்னு இங்க சொல்லியாச்சு. அப்போ அந்த கியூல எவ்வளவு ரெக்வஸ்ட் வந்து வெயிட் பண்ண முடியும் பேரலி. அதை வெயிட் பண்றதும் வெயிட் பண்ணணும்ல. இப்போ ஒரு ரெக்வஸ்ட் வருது, வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒன்று தான் கியூல இருக்கணும், இல்லை 10 தான் கியூல வச்சுக்கணும், நிறைய வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம லிமிட் செட் பண்ணிக்கலாம். இங்க 0ன்னு இருந்தா எவ்வளவு வேணாலும் நம்மளால வந்து கியூல போட்டு வச்சுக்க முடியும் வெயிட்டிங் லிஸ்ட்ல. ஸோ ஆல்ரெடி இப்போ இங்க கனெக்ஷன் லிமிட் 50 வச்சிருக்கோமா, அப்போ 50 ரெக்வஸ்ட் பேரலி நடந்துட்டு இருக்குன்னா இங்க அடுத்த 50 ரெக்வஸ்ட் கியூல நம்மளால வச்சுக்க முடியும். ஒண்ணுன்னா முடிஞ்சு அதுக்கு கியூல போட்டு அதுக்கான ப்ராசஸ் அதே வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்க 0ன்னு வச்சிருக்கோம் அப்படின்னா டிஃபால்ட், விச் மீன்ஸ் ஆல். எவ்வளோ லிமிட் எவ்வளோ இது வந்தாலும் அது வந்து கியூல வச்சுக்கிட்டே இருக்கும், எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. ஸோ அதுதான் வந்து இந்த கியூ லிமிட். ஸோ இந்த 3 விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். ப்ளஸ் இதுல வந்து இன்னும் சில கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து நம்ம பெருசா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால வந்து மேபி அது தேவைப்பட்டா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது 3 ஜஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கனெக்ஷன் இதெல்லாம் போட்டாச்சு. அப்போ இந்த இடத்துல ஏதாவது சேஞ்சஸ் இருப்பாங்கன்னா இல்லை அண்ட் தென் வந்து ஒரு டேட்டாவை எப்படி இப்போ டிபி டாட் கிரியேட் கனெக்ஷனுக்கு இந்த மாதிரி டிபி போட்டு கணக்கு போட்டு பண்ணணும். அப்போ இந்த கிரியேட் போலிங் மாறிடுச்சு, இங்க நிறைய கண்ட்ரோல் வந்துடுச்சு. அப்போ இங்க ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா சில சேஞ்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி தனியா இந்த ஒரு கனெக்ஷன் போட தேவையில்லை. அதுக்கு பதிலா டைரக்டா அந்த கோவிலுக்கு நம்ம இதை வந்து நம்ம போகணும்னு வச்சுக்கிறோம். இங்க போயிட்டு இதெல்லாம் நமக்கு தேவை. சரி, இப்போ நீங்க வந்து டைரக்டா அந்த போல வந்து நான்
என்னால எழுத முடியும். டேரக்டா அந்த கோடுக்கு நான் அந்த query-ய வந்து நான் கொடுப்பேன். ஸோ இது ஆல்ரெடி ப்ராமிஸ் மெத்தட். ஸோ நான் வந்து async என்னால யூஸ் பண்ண முடியும். ஸோ as usual இந்த பைட் வந்து கிளிக் பண்ணி ஸோ ட்ரை கேட்ச் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கான்ஸ்டன்ட் ஸோ அதோட நேம் அதோட கான்ஸ்டன்ட் நேம், இதோட ரிசல்ட் வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட், அது ஒரு அரே, அதுக்காக அது அரே ஃபார்மேட் வச்சுருக்கேன். இந்த வெயிட் போட்டுக்கிறேன். ஸோ இது நடந்தால் தான் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இது ப்ராமிஸ் தானே. ஸோ அசிங்க் வெயிட் போட்டுலாகுது, இல்லைன்னா வெயிட் பண்ணாது, கொரி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்குள்ள இது ரெண்டு. இப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம். நம்ம அந்த மெத்தட்ல யூஸ் பண்ணால் கான்ஸ்டன்ட் போட்டு பண்ணிடுறோம், அது வந்து ஒன்று அடுத்தடுத்து அது ரன் ஆகும். ஐ மீன் நம்ம ஒரு கொரி கொடுக்குறோம், அது ரன் ஆகும். பட் ஆனால் இங்கே நம்ம இதை போட்டு அந்த கொரி எக்ஸிக்யூட், ஐ மீன் இப்போ இந்த கோடில் இந்த டேரெக்டாக இந்த கொரியை போட்டு தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை எடுக்கிறோம். ஸோ அப்போ ரிசல்ட் வந்தோடனே இது வந்து போயிடும். ஆனால் இங்கே வந்து பேரலி நம்ம போகிறோம், அப்போ அசிங்க் வெயிட் நம்ம யூஸ் பண்ணுறது இது அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டால் இதில் வேற அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பேரலா ஒரு 2-3 query ரன் ஆகுது. ஓகேவா? இல்லைன்னா 1 by 1 2-3 query ரன் ஆகுது. அந்த 3 queryயும் ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த எண்ட் பாயிண்ட் வந்து ரிசல்ட் அனுப்பணும். இப்படி ஒரு சினாரியோ, இப்படி ஒரு ரெக்குவயர்மெண்ட். அப்போ நமக்கு இந்த அசிங்க் அவைட் இந்த ப்ராமிஸ் வந்து கண்டிப்பா தேவை. அந்த மெத்தடை நம்ம இதுல பண்ண முடியாது. இதுல பண்ணணும்னா நம்ம ஓனா ப்ராமிஸ் மெத்தட் இங்க எழுதணும். பட் இந்த நம்ம பை டிஃபால்ட்டா இருக்க MySQL இருக்க அந்த ப்ராமிஸ் யூஸ் பண்ணோம்னா இந்த அவாய்ட் போட்டு ஃபர்ஸ்ட் இந்த query எக்ஸிக்யூட் ஆகட்டும், அடுத்தது அடுத்த query, அடுத்தது அடுத்த query. ஸோ இந்த மாதிரி 1 by 1 query எக்ஸிக்யூட் ஆகி தென் ஃபைனலி நமக்கான ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த இது வந்து கொஞ்சம் நமக்கு அட்வான்டேஜ். ஆல்சோ இந்த எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க ஹோல் டாட் query. ஸோ இந்த இதில் ஜஸ்ட் நம்மளோட query கொடுத்துரும், அவ்வளோதான். செலக்ட் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாஃப்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் நான் வந்து என்னோட ரெஸ்பான்ஸை நான் வந்து அனுப்பிடுவேன். கேட்ஸில் எரர் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஏதாவது வந்தால் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம இங்கே query போட்டாச்சு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். நம்ம இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பேக் அண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ இந்த எண்ட் பாயிண்டை ட்ரிகர் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த பிளைன் MySQL யூஸ் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் தான் இப்போ. ஓகேவா? ஸோ நம்மளால ஒரு போல் கிரியேட் பண்ணியும் இந்த MySQL டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பிளைனாக பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். சம் விச் மீன்ஸ் சம் கண்ட்ரோல், சம் செட்டப்லாம் நம்மளால வந்து இந்த போல் எக்ஸ்ட்ரா பண்ணிக்க முடியும். பட் டேரக்ட் கனெக்ஷனில் அதெல்லாம் பண்ண முடியாது. பட் இது கொஞ்சம் அட்வான்டேஜஸ் டிஃப்ரெண்ட். ஸோ பேஸ்ட் ஆன் த நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் அண்ட் தென் மற்ற விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எது வேணுமோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதையும் தாண்டி இன்னொன்று இருக்கு, இன்னொரு பேக்கேஜஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். அதுக்கு அதில் இன்னும் வேற நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. பட் இப்போதைக்கு இந்த பிளைனாக யூஸ் பண்ணணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி, இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால வந்து MySQL டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 2 மெத்தடும் எல்லாருக்கும் தெரிஞ்சு தான். இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ், எனிதிங்? ஸ்டேட்டஸ் 500. ஸ்டேட்டஸ் 500 வந்து ஜஸ்ட் எரர்
ஆல்ரெடி நம்ம எரர் கோட்ஸ்லாம் பார்த்துருப்போம். 200 வந்து சக்ஸஸ், 300ம் சக்ஸஸ் தான். பட் அது வந்து சம் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து 400 வந்து நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி எரர்ஸ். 500 வந்து சர்வர் ரிலேட்டடான எரர். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் கோடு தான் அது. 500 அப்படிங்கிறது சர்வர் ரிலேட்டடான எரர். ஸோ தட்ஸ் வை நம்ம அந்த ஸ்டேட்டஸ் கோடு அங்கே யூஸ் பண்ணுறோம். மற்றபடி வராது. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருக்கா நம்ம எஸ்குவல் கனெக்ஷன்ல? ஓகே. ஓகே, ஸோ இந்த இதில் வந்து நம்ம இன்னொரு ஆப்ஷன் இது நான் சொல்கிறேன். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா? அதாவது ஆக்டிவ் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஸோ இந்த ஆக்டிவ் டைம் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது மில்லி செகண்ட்ஸில் தெரிஞ்சிடும். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஒரு வெயிட்டிங் டைம் இருக்குல்ல, நம்ம கோல் கூட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கியூவில் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த கோல் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு டைமிங் இருக்குல்ல. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அந்த கோல் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கு, கியூவும் பிஸியாக இருக்கு, அந்த கியூ லிமிட்டும் சம் லிமிட் நம்ம வச்சிருக்கோம், கனெக்ஷன் லிமிட்டும் லிமிட் வச்சிருக்கோம். பட் ஸ்டில் நான் போடுற ஐ மீன் அதை தாண்டி வர ரெக்வஸ்ட்டை நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைக்கணும். ஏன்னா ஒரு ஒரு செகண்ட் இருந்தால் மற்ற வேற ஏதாவது கொரி வந்து ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ கியூவும் ஃப்ரீயாக இருக்கும், இந்த இது போயிட்டு அங்கே செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இந்த டைம் அவுட் வந்து இந்த அக்வயர் டைம் அவுட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதாவது போல்ல வந்து போல் பிஸியாக இருக்க டைம்ல வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த வெயிட்டிங் டைமையும் தாண்டி இருக்குன்னா அது வந்து இல்லை அக்சஸ் பண்ண முடியல, இல்லை சர்வர் பிஸி அப்படிங்கிற மாதிரி வந்து ஓகேங்களா. ஸோ அந்த இந்த கோல் பிஸியாக இருக்க டைம்ல வெயிட் பண்ண வைக்கிறதுக்காக இந்த அக்வயர் டைம் ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இது எல்லாமே பார்த்தோம். இந்த பிளைனா வந்து யூஸ் பண்றதுக்கு. இப்போ அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி இந்த MySQL கனெக்ட் பண்றதுக்கு நம்ம இன்னொரு பேக்கேஜை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நான் ஜஸ்ட் இப்போ நம்ம இந்த செஷன்ல அதை பார்க்க போறதில்லை. பட் நான் ஜஸ்ட் அதை பத்தி ஓவராலா என்ன இருக்கு அதோட அட்வான்டேஜஸ் மட்டும் பார்க்கலாம். தென் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு பேக்கேஜ் தான் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணணும். அந்த பேக்கேஜ் நேம் வந்து SQLS. ஸோ இந்த பேக்கேஜோட அட்வான்டேஜ் என்ன, ஏன் வந்து இந்த பேக்கேஜஸ் நம்ம யூஸ் பண்ணணும்? இங்கேயே நம்மளால வந்து ஒரு கோல் கிரியேட் பண்ண முடியும், அதுல சில கண்ட்ரோல்ஸ் இருக்கு, இல்லை டைரக்ட் கனெக்ஷன் நம்மளால பண்ண முடியும். இதை தாண்டி அதுல என்ன இருக்க போகுது, இல்லை என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளால வந்து வேற ஒரு டிபிக்கு ஈஸியா வந்து மைக்ரேட் ஆக முடியும். எக்ஸாம்பிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல கோட்ல குவரிலாம் எழுதிருக்கோம்ல, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எழுதிருக்கோம், இந்த கனெக்ஷனுக்கு ஒரு செட்டப்லாம் பண்ணி நிறைய பண்ணிருக்கோம்ல. இது MySQL-க்கான செட்டப். இப்போ இது நீங்க வேற டேட்டா பேஸ் யூஸ் பண்றீங்க, அந்த போஸ்ட்ரல் அப்படின்னா டேட்டா பேஸ்லாம் இருக்கு கரெக்டா. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ நம்ம கோடில் நிறைய சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? மொத்தமா MySQL சம்பந்தமா இருக்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு நியூ டேட்டா பேஸ்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம போட்டு செட்டப் பண்ற மாதிரி இருக்கு. பட் ஆனால் SQLize யூஸ் பண்ணா நம்ம சேஞ்சஸ் பண்ணணும், பட் ரொம்ப நிறைய சேஞ்சஸ் இருக்காது.
மினிமம் ஆஃப் சேஞ்சஸ் பண்ணியே நம்மளோட வேற ஒரு டேட்டா பேஸை நம்மளோட நோட் அப்ளிகேஷன் கூட ஈஸியாக வந்து மைக்ரேட் பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். இது ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஓகேவா? அண்ட் இங்க நம்ம எல்லாமே வந்து query மூலியமாவே நம்ம ரா query எழுதி இங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இங்க சீக்வலைஸ்ல என்னன்னா அவங்க வந்து இன்பில்டா சில மெத்தட் கொடுப்பாங்க. ஃபைண்ட் ஆல், அதுக்கப்புறம் வந்து கெட் பண்றதுக்கு தான் அந்த ஃபைண்ட். ஸோ அதுல கண்டிஷன்ஸ் போட முடியும். ஸோ விச் மீன்ஸ் சில இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக டைரக்டா ஃபைண்ட் ஆல் அப்படின்னு போட்டோம்னா போதும், அந்த ஒரு டேபிள்ல இருந்து டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு வந்து. ஸோ அந்த query-யை கம்மி பண்றதுக்கு நமக்கு சில இன்பில்ட் மெத்தட்ஸ் வந்து இவங்க கொடுப்பாங்க. இந்த சீக்வலைஸ் பேக்கேஜ்ல இருக்கு. அண்ட் தென் இப்போ இங்க நம்ம ரா MySQL கனெக்ஷன் பண்றோம் அப்படின்னா, டைரக்ட் கனெக்ஷன் பண்றோம்னா நம்மளால வந்து ஒரு மாடல் ஃபைல் வந்து நம்மளால மேக் பண்ண முடியாது. ஸோ மாடல் ஃபைல்னா பேசிக்கா என்னன்னா, நம்மளோட டேட்டா பேஸுக்கு இந்த டைப் ஆஃப் டேட்டா மட்டும்தான் போகுது. கரெக்டா? அதாவது MySQL-ல இப்போ நேம்னு ஒரு ஃபீல்டு இருக்கு, ஒரு ஒரு காலம் இருக்கு டேபிள் அப்படின்னா, அந்த நேம் ஸ்ட்ரிங்குன்னு நம்ம கொடுத்தோம்னா ஸ்ட்ரிங்கா மட்டும்தான் அங்கே போகணும். நம்பர்னு கொடுத்தா நம்பர் மட்டும்தான் அங்கே அலோவ் பண்ணும். மற்றபடி நம்ம வேற டைப் மாற்றி பண்ணாலும் அது வந்து அலோவ் பண்ணலாம். கரெக்டா? ஸோ அப்போ அதை வந்து கரெக்டா போகுதா அப்படின்றத வேலிடேட் பண்றது தான் அந்த மாடல்ஸ் வந்து ஒரு மாடல் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாடல் ஃபைல்ல என்ன இருக்குன்னா, நம்மளோட டேட்டா பேஸ்ல இருக்க டேபிள்ஸ்ல இருக்க ஒரு ஃபீல்டோட நேம் அண்ட் அதோட டைப் அது எல்லாமே அங்கே மென்ஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன ஃபீல்ட் நேம், என்ன டைப், அதுக்கப்புறம் அது வந்து பிரைமரியா இல்லை பிரைமரி ஃபீல்டா, அதோட என்ன நம்ம டிபியில் எப்படிலாம் ஒரு செட்டப் பண்றோமோ, ஸ்கீமா எப்படி செட்டப் பண்றோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்மளால ஒரு மாடல் கிரியேட் பண்ணி வேலிடேஷனுக்காக இந்த சீக்வலைஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெயின் அட்வான்டேஜ். அண்ட் தென் நம்ம இப்போ இந்த சீக்வலைஸ்டா யூஸ் பண்றது நிறைய அட்வான்டேஜஸ். நம்ம இந்த இதெல்லாம் பார்த்தோம்ல, மைக்ரேட் பண்ணிக்க முடியும், நம்மளால வந்து வேற ஐ மீன் வேலிடேஷன்ஸ்லாம் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒரு சில இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இவங்க ப்ரொவைட் பண்றதுனால நமக்கு query எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம நிறைய query எழுதிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அந்த ஜாயின் மெத்தட்லாம் இருக்குன்னா, ஜாயின் அவங்க ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க. நம்ம ஜாயின் போட்டு நிறைய காம்ப்ளெக்ஸ் அதை எழுதுறதுல இன்னும் கொஞ்சம் ஈஸி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் ஒரு ஹை லெவல் அப்ளிகேஷன்ஸ், ஹை லெவல் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றதுனால மோஸ்டா எல்லாரும் வந்து சீக்வலைஸர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பேர் போல் மெத்தட் ஆர் பேர் கனெக்ஷன் மெத்தட் அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து ஒரு ஸ்மாலர் அப்ளிகேஷனாக இருக்கு. பெருசாக வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நான் டேட்டா எடுக்கணும், நான் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். பெருசாக நான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன், சிம்பிள் அப்ளிகேஷன் அப்படின்னா அதுக்கு இந்த டைரக்ட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து இந்த சீக்வலைஸ் யூஸ் பண்றது பெஸ்ட்டாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த சீக்வலைஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அது எப்படி வந்து கனெக்ட் பண்றது, டிபி அதுக்குள்ள எப்படி கனெக்ட் பண்றது, நோட் அதுக்குள்ள எப்படி கனெக்ட் பண்றது, ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். யா மேபி any questions, any doubts, anything? Any questions, doubts?